Rockstar, co-powered by Vasant & Co, Cadbury Silk, Hamam, Horlicks Women's Plus. Special partner Unibic Cookies, co-presented by Bashim Crown Residences Coimbatore. Associate partners Prestige Swatch Pressure Cooker, Dairy Day. போன வாரம் எபிசோட் லான்ச்சுக்கு அப்புறம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் யாருக்கு ஃபோன் வந்ததோ இல்லையோ நமக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ். ஸ்வீடன், நார்வே, பின்லாந்து, ஆல் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், இந்த சைடு திரும்பி பார்த்தா யூரோப்பியன் கண்ட்ரீஸ், எல்லா இடத்துல இருந்து கால். உனக்கு ஈவென்ட்டுக்கு வாங்க, கான்சர்ட்டுக்கு வாங்க, பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணணும் கூப்பிட்டுனே இருக்காங்களே. ஏய், இங்க இருக்கிற சிங்கர்ஸ்க்கே கால் வரலடா, உனக்கு எப்படிடா வரும்? இசை பத்தி உனக்கு என்ன தெரியும்? குறுக்க பேசாத நீ பேசாத. நான் வந்து இசை நடன குடும்பத்துல இருந்து வந்தவன். குடும்பத்துக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும்டா. இந்த மாதிரி ரொம்ப திமிரா பேசுற. உனக்கு எனக்கு செட் ஆகாது. செட்டே ஆகல. நீ 10 பேர் கும்பலா இருந்தா நீ இப்படியே வந்து ஓபி அடிச்சிட்டு போய்டுவே. ஓ, நீ என்ன பண்ணுவ? டீமை பிரிக்கிறோம். ஓஹோ. நீ வெயிட்டா நான் வெயிட்டா இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி காட்றோம். பாத்துக்கலாமா? பாத்துக்கலாமா? பண்ணாத, நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம டீம் வெயிட்டா அமையிறது நீங்க ஹெல்ப் பண்ணனும். அதுக்கு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மரியாதை செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு. எப்படிங்க? செஞ்சாதான் மனசு பண்ணிடுவேன். கரெக்ட்டா இருப்பேன் அதல நானு. வா வா. என்னடா டேபிள் துடைக்கிற துணியில எடுத்து? ஏய், இது பொன்னாடை. உங்களுக்கு என்ன தெரியும் அதோட வேல்யூ? என்டி ராமராவ் கவர் ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஐயோ ஐயோ ஸ்ரீனிவாஸ் சார், நீங்க கவலைப்படாதீங்க சார். இவன் சும்மா இங்க இருக்கிற துணி ஏதோ ஒன்று தேடி எடுத்து போட்டிருக்கான். ஆனா நம்மளோட மரியாதை வித்தியாசமா இருக்கும். என்னைக்குமே நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க கூடாது. அதனால உங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு தான் நம்ம இப்போ டீமையே ஸ்டார்ட் பண்ணோம். அவர் கொஞ்சம் சார் சார் கையால கை தட்டுங்கப்பா. சார், you're rocking சார். எல்லாரும் வந்தாச்சு, எல்லாமே ரெடி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இப்ப என்ட்ரி கொடுத்திருக்காரு. Yes, captain of the ship. Yes, Rockstar DSP. Welcome. எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். என்னை பார்க்க வந்த எல்லோருக்கும் டபுள் வணக்கம். பாத்தீங்கன்னா போன வாரம் என்ட்ரி வேற லெவல்ல இருந்தது. உங்களுக்கு அப்படியே பயங்கர மாசா அப்படியே ஹாட்டா வந்து இறங்குனீங்க. So how was the feedback? ஃபர்ஸ்ட் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆன அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆக்சுவலா இதை ஒத்துக்கிட்டது. ஐ திங்க் ஐ டிட் த ரைட் திங் பை டூயிங் திஸ் ஷோ கால் ராக் ஸ்டார். எல்லாருமே எனக்கு சின்ன சின்ன வில்லேஜஸ்லேருந்து தெரிஞ்சவங்க, அப்புறம் எங்கெங்கேருந்தோ வந்து எனக்கு மெசேஜஸ் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் சரி, சார் உங்கள் என்ட்ரி செம்ம மாசாக இருக்குன்னு ஒருத்தர், அப்புறம் ஷோ ஃபீல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு அந்த ஃபீட்பேக் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிடுச்சு. சரி, செகண்ட் தேர்ட் எபிசோட்ல இன்னும் நம்ம பயங்கரமாக பண்ணணுங்கிற ஒரு 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 உற்சாகம் வந்து வந்துருச்சு. இதே பாசிட்டிவிட்டி, இதே என்டர்டெயின்மெண்ட், இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் எவ்ரி வீக் உங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு அதை அன்பை அள்ளி அள்ளி கொடுங்க. ஸோ ராக் ஸ்டார்ல இன்னைக்கு நடக்க போற ரவுண்டோட பேரு உனக்கா இல்ல எனக்கா பாத்திரலாம். சிரிச்சுட்டே ஜாலியாக கைத்தட்டு வீட்டுக்கு போயிடலாம் நினைக்காத. இன்னைக்கு பிரிக்க போற டீம் தான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் டிராவல் பண்ண போற டீம் ஃபுல் சீசன்ல. எஸ். ஸோ எனக்கு தேவையான அந்த 5 சிங்கர்ஸ் நான் ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சிட்டேன். 1/2 2/3 இவங்க தானே. அவங்கள எப்படி திறமையா என் டீம் கூட்டின்னு வரேன்னு மட்டும் பாரு. ஓஹோ, திறமையா? எஸ். உன் அறிவு ஜெயிக்குதா இல்ல என் அன்பு ஜெயிக்குதான்னு பாத்துறலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வர போற டீம் யாரு? ஸோ அந்த வகையில யார் வர போறாங்க பார்த்தா, you're going to have fun right now விஜய். பார்ட்டி? யா, பார்ட்டி ஃபீல் வேணும்ல. இருக்கிற மூட அப்படியே மாத்தி 80s க்கு டிராவல் பண்ண போறோம். அங்க போய் பார்ட்டி பண்ண போறோம். எஸ், டிஸ்கோ டிவாஸ் தான் வர போறாங்க. நல்ல கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் ரம்யா NSK and பிரியா ஹிமேஷ்.
பாட்டு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு உங்க காஸ்டியூம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் இது பார்த்தனா இந்த மாதிரி ஹேர் கலர் மாறிடுச்சு என் ஃப்ரெண்ட் இது. பிசி சர்க்கார் ஜாதுகரான மேஜிக் ஷோ. பியூட்டிஃபுல் அவுட்ஃபிட் ரெண்டு பேருக்கும். ஐ ஜஸ்ட் ரியலி லவ் இட். அண்ட் வாரம் வாரம் எப்படி வந்து ஒவ்வொரு ஜானர் பாடுறாங்களோ கலரும் மாத்திட்டு வந்தா ரம்யா எஸ்கே பாடுவாங்க. இது பீகாக்கா என்ன இது? தெரியலடா, ஏதோ போட்டு விட்டாங்க. நீ கடையில போய் என்னன்னு கேப்ப. உலகத்துல யாருமே யூஸ் பண்ணாத கலர் அடிக்க. எல்லாத்தோட வியர்டான ஒரு கலர் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டு அப்பப்போ போட்டு வந்துருவேன். கூட சேர்ந்து நீங்களே ஏதாவது அடிச்சுட்டு வந்துட போறீங்க அடுத்த வாரம். வீட்டுல அப்புறம் உங்களை அடிப்பாங்க. சோ டிஸ்கோ டிவாஸ் தான் இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் நல்லா ப்ரிப்பேர்டா வந்திருக்கீங்க இல்லையா? எஸ். ஓகே, என்ன மாதிரியான ட்ரீட் எங்களுக்கு கொடுக்க போறீங்க? கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு ட்ரீட் தான். பட் எனிவே நீங்க ரெண்டு பேரும் எப்பயும் போல கலக்க போறீங்க அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் யார் டீம் வர போறீங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, you all the best. மன்மத மோகத்திலே, ஹே 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 வாலிப வேகத்திலே,
ரம்யா அண்ட் பிரியா ஹிமேஷ் சூப்பர் Thank you so much. ராக் ஸ்டார். இந்த சாங்ஸ் கேட்கும்போது ராஜா சார்ங்கிறவர் ஒருத்தர் இல்லைன்னா நம்மளுக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரி என்ன இருக்கும், நம்ம எல்லாம் ஒரு மியூசிக் இப்படி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க முடியுமா? அவருக்காக தி கிரேட் மாஸ்ட்ரோ, த ஒன் அண்ட் ஒன்லி மாஸ்ட்ரோ இளையராஜா சாருக்காக ஒரு பெரிய ஆக்சுவலாக வார்த்தைகளே இல்லை. அது கேட்கும்போது அதோட ஆர்கெஸ்ட்ரேஷன், அதோட கார்ட்ஸ், ஃபென்டாஸ்டிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளோஸ் டு த ஆர்கெஸ்ட்ரா. பயங்கரமாக வாசிச்சிருக்கீங்க. எஸ்பெஷலி இது ஒரு நிலாக்காயம், அது வந்து அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். இளையராஜா சார் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மியூசிஷியன்ஸ் இன் த வேர்ல்டு கிடையாது. ஹி இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி கிரேட்டஸ்ட் மியூசிஷியன் ஆஃப் தி வேர்ல்டு. You really thrilled us and really entertained us and really sang so beautifully. Thank you so Superb. much. Thanks. தேங்க்யூ சார். தேங்க்யூ மனோ சார். டிஸ்கோ டிவாஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸ். தம்பி சொன்ன மாதிரி அவர் இருந்த காலத்தில் அவர் கூட பணியாற்றிய ஒரு பாக்கியம், அவர் மியூசிக் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம், அவர் பக்கத்தில் நிழல் படுற லெவலில் நம்மளாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குமே, இதுதான். அதை விட என்ன வேணும்? பியூட்டிஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்க. அருமையான குரல்கள் பாடும்போது அது வேறு லெவலில் இருக்குன்றதுக்கு அடையாளம் நீங்கள் 2 பேர் தான். ஹேட்ஸ் ஆஃப். Thank you so much, sir. ஓகே, ஸோ ரம்யா அண்ட் பிரியா, டிஸ்கோ மியூசிக்கும் இருக்கு மைண்ட்ல நல்லா பதியிற மாதிரி, அதே மாதிரி டிஸ்கோக்குன்னு சில சிக்னேச்சர் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு டிஸ்கோ மூமெண்ட் உங்களுக்கு டக்குன்னு மைண்ட்ல வந்த ஒரு டிஸ்கோ மூமெண்ட் ஒன்று போட்டிங்கன்னா வெரி மியூசிக் ப்ளீஸ். சூப்பர் சூப்பர். இவங்க 2 பேர்ல வந்து யாரு என் டீமுக்கு வர போறாங்க, உன் டீமுக்கு வர போறாங்க அப்படின்ற முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு விஜய். கேட்டுருவோம். எஸ் அண்ணாத்தே. அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குல்ல, ஐயோ அண்ணாத்தே, நீங்க ஜாலியா இருக்கீங்க. நல்லா ஜுனூன் லால் செல்ட் மாதிரி சூப்பராக ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஐட்டத்தை பாருங்க முதல்ல. சொன்னாங்க தம்பி, இது குடிக்கிறதுக்காக இல்லை, இது ஃப்ளிப் பண்ணி கரெக்டாக நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா அப்படியே வந்து நிற்கணும். ஓ, பாட்டில் ஃபிளிப். ஆமாம். ஓகே மனோனா, சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் தோணுது இதுல. என்ன பண்ண? ஒரு சின்ன ட்விஸ்ட். எப்படி ஒரு சின்ன ட்விஸ்ட்? அது எப்படின்னா, அப்படியே அவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேர் இறங்கி வந்து இது பண்ணணும்னு என்னோட ஆசை. இந்த சின்ன அண்ணாத்தே, நம்ம டீமோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. சார் வாங்க சார், ஸ்ரீவி சார். அசால்ட் பண்றோம். அப்படியே சும்மா அப்படியே ஸ்டைலா. ஓகே ரெடி? 3 2 and 1. அதேதான் சார், அதேதான். இப்ப போட்டது பார்த்தா இப்போ இதுல என்ன புது டெக்னிக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க 2 பேரும். சரி, 2 பேருமே வந்து ஒரு மாதிரியா தான் வின் பண்ணீங்க. ஆனா அந்த ஒரு மாதிரில வந்து ஸ்ரீனி சார் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாரு. அதனால இந்த கௌரவம் அவருக்கு கொடுத்துடலாமா? கொடுங்க கொடுங்க, பரவாயில்ல. எடுத்துக்கிட்டோம். அப்ப நீங்க தான் டீம் மெம்பர் செலக்ட் பண்ணிக்கணும். இதை கத்து கொடுத்ததுக்கு நன்றி சார். இது எவ்வளவோ வந்துட்டோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. 2 பாசிட்டிவ் எனர்ஜி ஒரே இடத்துல இருக்க கூடாது. கரெக்ட்டா இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் தானே? இல்லடா, 2 பாசிட்டிவ் எனர்ஜிடா. ஓ, okay. ஓகே, அதனால இந்த பாசிட்டிவ் அந்த நெகட்டிவ் கொடுக்கறேன். நீங்களும் பாசிட்டிவ் தான். இவங்க negative ஆ? இல்ல பாசிட்டிவ் தான். பிரியா. இல்ல பாசிட்டிவ் தான். ஓகே, சோ நான் பிரியா அவங்கள நான் வந்து எங்க டீம்ல சேர்த்துக்க போறேன். ரம்யா இஸ் ரம்யா, your team. வாழ்க்கை கலர்ஃபுல்லா இருக்கணும்னா உன் மண்ட மாதிரி ஆவணும்னா நீ எங்க டீம்ல Actually, இருக்கணும். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு எங்க டீம்ல என்ன போட்டதுக்கு. இத நான் சொல்லிக்க விரும்புறேன். என்ன வெறும் கலாய்க்க மட்டும் தான் ஆமா, நீ செய்வான். கூடயே இருந்து வேற- காலை யா, வாடுற நான் விஜய். கூடயே இருந்து அப்படியே குழி பறிக்கிறேன். எல்லாமே உனக்கு ஹெல்ப் பண்றேன். அடுத்த வாட்டி நம்ம ஃப்ளோரசன்ட் கலர் அடிக்கிறோம், மாஸ்க் பண்றோம், எல்லாரையும் நம்ம திரும்பி பார்க்க வைக்கிறோம். ஓகேவா? செட்ல ரேடியம் பல்ப் மாதிரி தனியா நீ மட்டும் எரியுவ. ஓகே, கலக்குறோம். ஆனா காஸ்டியூம் மட்டும் மாத்திடுறோம். அதனால அதே எனர்ஜியோட நீ போய் உட்கார்ற, கலக்குறோம். ஓகே, தேங்க்ஸ் மச்சான். தேங்க் யூ. நம்ம
ராக் ஸ்டார்ல நெக்ஸ்ட் இப்போ எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு திருவிழாக்கு போறோம். ஓஹோ, ஃபுல் திருவிழா ஃபீல். திருவிழா நடக்கிற போனா உள்ள போனா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அப்படியே கச்சேரியும் அதுவும் பயங்கரமா இந்த இருக்கும். சைடு ராட்னம் இருக்கும், அந்த சைடு கலர் கலரா பெண்கள் ரிப்பன் கிப்பன் சொல்லிட்டு அவ்வளவு அழகான விஷயங்கள் சுத்தி இருக்கும். அந்த ஃபீல் அப்படியே இந்த ஸ்டேஜ்ல ரீக்ரியேட் பண்ண 2 பேர் வரப்போறாங்க. நல்ல கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் சின்ன பொண்ணு and மகாலிங்கம் அவர்கள். என்ன பயங்கர பிளானோட வந்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி போன வாரம் எப்படி உங்க கெட்டப்லாம் பயங்கரமா இருந்தது. என்ன சொன்னாங்க போன வாரம் பார்த்து? இந்த கெட்டப்பை விட அந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கணும். நீங்க சொல்லுங்கங்க. ஒரு புதுசா ஒரு பிரம்மாண்டமா பயங்கரமா இருந்தது நாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சீனியர்ஸோட இருந்து நம்ம பாடுறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். யார் டீமுக்கு வரணும்ன்றத மைண்ட்ல வச்சுட்டு பாடுங்க. அதை ஆமா, ஏன்னா மறந்துடாதீங்க. வந்து விஜய் சொன்னாரு இவங்க வந்தாலே திருவிழா தான் அப்படின்னு சொல்லிட்டு சோ கச்சேரியை ஆரம்பிச்சிடலாம். என்ன தம்பி, ஆமாக்கா. ராக் ஸ்டார் திருவிழாவுக்கு வந்திருக்கோம். ஆமா பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ஆமாக்கா. சும்மா நின்னா எப்படி? இந்த ஆரம்பிப்போம். எடுத்து விட சொல்றேன். போடுறா அந்த குலவ சத்தத்தை. முந்தி முந்தி விநாயகனே 30 முக்கோடி தேவர்களே, முந்தி முந்தி விநாயகனே 30 முக்கோடி தேவர்களே, வந்து வந்தம்மை காருமையா, வந்து வந்தம்மை காருமையா, வந்தனம் வந்தனம் தந்தோமையா, வந்தனம் வந்தனம் தந்தோமையா. சத்தி உள்ளா சிவக்குருவி நித்தம் கொடுத்து வளர்த்தோமையா. சத்தி உள்ளா சிவக்குருவி நித்தம் கொடுத்து வளர்த்தோமையா. பக்தியுடனே பதம் பணிந்தே, பக்தியுடனே பதம் பணிந்தே, நிச்சய வெற்றிய தாருமையா, நிச்சய வெற்றிய தாருமையா. பணத்துல சுத்துதடி 9 நவகரகம், பூமியில எடுத்து வந்த தலையில தான் கரகம், உருளக சுத்தி வர உத்தம பூத கரகம், உள்ளமுள்ள சனங்க இங்க பாட்டு கேட்டு கரகம். தேனி பெரிய குளம் தென்மதுர ஜில்லா, வெள்ளி மெடல் பல வாங்கி வந்தேன் நல்லா. தேனி பெரிய குளம் தென்மதுர ஜில்லா, வெள்ளி மெடல் பல வாங்கி வந்தேன் நல்லா. தேவி சரஸ்வதி பேரை சொல்லி படிச்சேன், தேவி சரஸ்வதி பேரை சொல்லி படிச்சேன். தேசாதி தேசம் எல்லாம் மேடை ஏறி ஜெயிச்சேன். வண்டியில நெல்லு வரும், ஆஹா, வண்டியில நெல்லு வரும், ஆமா வண்டியில நெல்லு வரும். ஆமா ராசா, அம்மாவுக்கு ஆஹா, வண்டியில நெல்லு வரும். ஆமா ஆமா ஆமா. வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும். அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும். வண்டி நல்லா ஊற வைக்க, வண்டி நல்லா ஊற வைக்க, வைகையாத்து தண்ணி வரும். அம்மாவுக்கு வைகையாத்து தண்ணி வரும். வண்டியில நெல்லு வரும். ஆகா ஆகா ஆகா. வண்டியில நெல்லு வரும், நெல்லு வரும். ஆமா. வண்டியில நெல்லு வரும். வலே பண்ணியா. வண்டி நெல்ல ஊற வைக்க, வைகையாத்து தண்ணி வரும். வைகையாத்து தண்ணி வரும். ஆமா ஆமா. வைகையாத்து தண்ணி வரும். அக்கா, இப்ப நெல்லை பத்தி பாடியாச்சு. ஆமாப்பா. அப்ப நீங்க நம்ம நம்ம மண்ணை பத்தி பாடிடுவோம். எடுங்க. ஆகா, போலாமா நம்ம ஊருக்கு? ஓகே. ஆடாத வண்டியிலே
அதிராத கொண்டையிலே அதிராத கொண்டையிலே அவனா நீ பூவான பூ முடிஞ்சு அமுசவல்லி வந்திருக்கா ஒரு ஆம்பளைங்க பத்திரமியா மன்னார்குடி கலகலக்க மதுரை ஜில்லா மணமணக்க அண்டிப்பட்டி சிலுசிலுக்க அரசப்பட்டி கமகமக்க ஏனி எல்லாம் தகதகக்க வீரபாண்டி கிருகிருக்க மண்ணூர் சிறு சிறுக்க கம்பமெல்லாம் கதகத பொடியும் தான் பச பசங்க பெரிய குள்ளா கிசுகிசுங்க அத்தலை கொண்டு வடவடங்க வாடிப்பட்டி படபடங்க ஏ உசிலம்பட்டி உச்சி கொட்டை சேடப்பட்டி நச்சு கொட்டை கலிங்கப்பட்டி கரிச்ச கொட்டை கரியப்பட்டி வேர்க்கு கொட்டை திரும்ப வேணா சொல்லிடுங்க சிவகங்க திக்கிடுங்க வருஷ நாடு சாய வண்டி வாழை யூட்டு தெரிய புளிச்சப்பட்டி காய அந்த பூசலூர் கருக சும்மா ஆடி வந்தேன் ஆட்டம் மேல பல பைனருக்கு நோட்டம் ஆடி வந்தேன் ஆட்டம் இது குத்தகைக்கு கொடுக்காத தோட்டம் அம்மிக்கெல்லாம் நான் இருக்கேன் மஞ்சள் அரைக்க நீ வாரியா நெஞ்ச வெளியா நான் இருக்கேன் நாட்டு நடடி வாரியா திருவிழாவ நான் இருக்கேன் குறியடிக்க நீ வாரியா கைக்காலா நான் இருக்கேன் வழிமறிக்க நீ வாரியா மனமரமா நான் இருக்கேன் கல்லடுக்க நீ வாரியா அந்த காலா நான் இருக்கேன் கூற பின்ன நீ வாரியா அப்புறம் கரமேடா நான் இருக்கேன் சிலம்பு சுத்த நீ வாரியா பஞ்சாரமா நான் இருக்கேன் கொழி பிடிக்க நீ வாரியா முந்திரிக்கடா நான் இருக்கேன் நரிவரட்ட நீ வாரியா ராக்கு முத்து ராக்கு என்ன தொட்டாக்கத்தான் சாக்கு அட நாக்கு மொழி மூக்கு எல்லாம் நல்ல நல்ல சொல்லு இது அப்பளைய பார்க்காத காத்து என்ன அப்படியே அள்ளி எடுத்து போட்டு அப்பளைய பார்க்காத காத்து என்ன அப்படியே அள்ளி எடுத்து போட்டு அக்கா நம்ம விவசாயத்தை பத்தி பாடியாச்சு பாடியாச்சு அதுக்கப்புறம் மண்ணை பத்தி பாடியாச்சு பாடியாச்சு இப்ப என்னக்கா பண்ணலாம் அழகா ஒரு திருவிழாவில் போய் நானும் அழகா இப்படி செங்குடி சேலை கட்டியிருக்கேன் இப்படி பார்த்து அப்படியே பாட வேண்டியதான் அப்படியே என்ஜாய் பண்ணிடுவோமா என்ஜாய் பண்ணுவோம் பண்ணுவா ஆ அடிய தாறுமாறா தாவுற மொசலு என் நெஞ்சுக்குள்ள நின்னுக்கிட்டு ஊதுற விசிலு சிஞ்சக்கா 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 சிங்கடி சக்கா சிஞ்சக்கா 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 சிங்கடி சக்கா குமிச்சு கொண்ட ஒன்று கூவுற குயிலு என் தண்டவாள கண்ட மக ஓட்டுற ரயிலு சிஞ்சக்கா 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 சிங்கடி சக்கா சிஞ்சக்கா 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 சிங்கடி சக்கா குறும்பு பைய புள்ள கிணத்துக்குள்ள வந்து கப்பல் விடாதே திருட்டு பைய புள்ள பிறந்த வீட்டுக்குள்ள கண்ணம் போடாதே நானா இப்படி கொஞ்சிட ஏன் நான் இப்படி கெஞ்சிட ஐயோ ஆம்பல ஐசு வண்டி போல அவன் ஐசு வச்சு கவுத்துடுவான் மேல இடது கண்ணு இருக்கும் பெண்ணொருத்தி மேல அழாளது கண்ணு மேயும் அப்பா இன்னொருத்தி மேல கேட்டலாமா? டிஎஸ்பி அவர்கள் எப்படி இருந்தது? அதாவது வார்த்தையில சொல்ல முடியாது. இவங்க பாட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்லணும்னா அதுக்கே நான் ஒரு பாட்டு பாடும் போல இருக்கு, அப்படி இருக்கு. அண்ட் அந்த ஃபோக்ல இருக்கிற அந்த
அதோட ஸ்பெஷாலிட்டியே தனி. ஏன்னா ஒரு டாபிக் எடுத்து அவங்க ஊர் பற்றி அவங்க பாடுறது, அது உள்ள இருக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி அவங்க பாடுறது எக்ஸ்ட்ரா. அப்புறம் மாலிகம் சார், என்ன சார் வாயில் என்னதான் வச்சிருக்கீங்க நீங்கள்? எங்கேயோ போகுது. ராகுல் வாஸ் லைக் அப்படின்றாரு. சின்ன பொண்ணாங்க நீங்களும் ஐயோ சான்ஸ் இல்லை. பிகாஸ் பேசிக்காக ஃபோக் மியூசிக்னாலே இட்ஸ் வெரி சோல்ஃபுல், ரைட் ஃப்ரம் த ஹார்ட் வரணும். அதனால் பாடும்போது அப்படியே நீங்கள் உங்களே மறந்து பாடி எங்களையும் வந்து எங்களை மறக்கிற மாதிரி செஞ்சுட்டீங்க. ரொம்ப நன்றி. எக்ஸ்ட்ராடனரி. ஒரு பெரிய கைத்தட்டல் உங்களுக்கு. நன்றி சார். சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆல்ரைட் ஸ்ரீனி சார், 2 பேரோடும் பெரிய பெரிய ஃபேன்ஸ்னு உங்களுக்கு முதல்லயே தெரியும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்கள் அந்த தொண்டையில் வந்து ஒரு சின்ன பிசிறு வந்தானா கூட அவ்வளோ அழகாக இருக்கு. அவ்வளோ அதுதான் அழகு தான், அதுதான் அழகு, உண்மைதான் அழகு. நன்றி சார். நன்றி. நான் ஒரு இடம் சொல்கிறேன், நீங்கள் அந்த மன்னார்குடி என்ன ஸ்ருதி அதில் அந்த ஆட்டோன்னு ஒரு பாடுங்க. அது சும்மா ஆடி வந்தேன் ஆட்டம் வேலை வல்ல மைனருக்கு நோட்டம். ஆடி வந்தேன் ஆட்டம் இது குத்தகைக்கு கொடுக்காத தோட்டம். அது ஆட்டம் என்ன அழகு தெரியுமா நீங்க பாடின ஒரிஜினல் டேக். நன்றி சார். நன்றி. அதுதான் அப்படிதான் பாடணும். அது அவர் வந்து ஐயோ மகாலிங்கம், வாட் அ சிங்கர் யூ ஆர் மேன். டூ மச். அப்படியே சிலிர்க்க வச்சது. என்ன எனர்ஜி, என்ன அது, அதான் இதுதான் மியூசிக். நன்றி சார். நன்றி சார். அண்ணாத்தே, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு சிங்கர்ஸ் பாடும்போது எந்த மாதிரி பப்ளிக்குடைய பல்ஸ் தெரிஞ்சவங்க. சின்ன வயசுலேருந்து எத்தனையோ மேடைகள் ஏறி அவன் ஒரு பக்கம் போவான், இவங்க ஒரு பக்கம் பேமெண்ட் வந்திருக்காது, கையில் காசு எடுத்திருக்காது. நம்ம மூடு மாறக்கூடாது, அப்படிதான் வரும் உள்ள ஃபீலிங். பாட்டு எங்கடா அவன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஷன் தான் மேனேஜரை கேட்டுட்டு இருப்போம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் அந்த மேடையில் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் அவங்கள அப்படியே உள்வாங்கி ஒரு 5 மினிட்ஸில் செட் பண்ணிடுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே பேசுது. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நான் பேமெண்ட் வராம ஒரு ஃபீல்னு. ஆமாமா. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஐயோ நிறைய இருக்கா? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஐயோ இப்போ கூட நிறைய அனுபவப்பட்டிருக்கோம் நாங்களே. அதாவது எப்படியெல்லாம் இருக்கோம்னா ரொம்ப ஹாப்பியாக பாடிட்டு இருப்போம். வானில் காணு வானவில்லில் வண்ணம் 7 வண்ணமோ, அது ஃபர்ஸ்ட் சாங் பாடணும். வா வா வா. உடனே அவங்க மேடை கூப்பிட்ட உடனே சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசி வரணும். இன்னும் வரலையா அவன் அப்படின்றான் ஒருத்தன். அவன் பேர் சசியா, ப்ரோக்ராம் ஆர்கனைசரு. சசி வரணும், சசி வரல இன்னும். அப்போ பேமெண்ட் இன்னும் வரல. எல்லாம் மேனேஜர் கேட்டால் தெரியல சார் இன்னும் வரல. அட்வான்ஸு நைட் ட்ரெயின் டிக்கெட்டு அந்த நம்ம காசு தான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹாப்பியாக பாடினோம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஆனாலும் பாடிடுவோம். வண்ணம் 7 வந்துட்டு இருக்கோம். வண்ணமோ போட்டானே ஒரு போடு ஒருத்தன் நல்லா இருப்பா. அக்கா எல்லாரும் வாழ்த்தியாச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஷோ பார்த்துட்டு சொந்தக்காரங்களாம் பயங்கரமாக பாராட்டியிருப்பாங்க. கிராமத்தில் இருக்க சொந்தங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா உறவுகள் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கும். உறவுகளோட பேர்களை நீங்கள் மாறி மாறி சொல்லணும். ஒரு போட்டி உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவங்க ஒரு உறவு முறையோட பேர் சொன்னால் நீங்கள் ஒரு உறவோட பேர் சொல்லணும். போலாமா? ஸ்டார்ட். ஓகே. ரெடி? அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அப்பத்தா, அப்பாயி, சித்தி, ஐயா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, தங்கச்சி, அக்கா, நாத்தனாரு, அப்புறம் குழந்தையா, மச்சான், மச்சினி, அத்தாச்சி. சொல்றேன். சரி, இப்போ உங்க சொன்னதுல கொழுந்தனார் அப்படின்னா யாருன்னு சொல்லுங்க. ஓரகத்தி ஓரவத்தி ஒன்று வருமே. ஓப்படியா 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 ஓப்ரியாவா? ஓப்படியா ஓப்படியா இல்ல ஓப்படியா பிரியா இல்ல ஓப்படியா ஓப்படியா. கேக்கி உனக்கே தெரியலையா? சரி கேளுங்க. என்ன மாதிரி சொன்னாங்களே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா? ஓப்படியா. ஓப்படியா மீன்ஸ் வாட்? என்ன உறவா இருக்கும்? சத்தியமா தெரியாது. ஒரு அட்டெம்ப்ட் தானே. சிஸ்டர் இன் லா. சிஸ்டர் இன் லான்றாங்க. சிஸ்டர் இன் லா. இவங்க கிட்ட கேப்பா வினைத்தா. சத்தியமா தெரியாது. நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். சரி, என்னது கொழுந்தனார்னு ஒன்று சொன்னாங்களா? அது என்ன தெரியுமா? கொழுந்தனார் பிரதர் இன் லா.
பிரதர் இன்லா. ஓகே, சிஸ்டர்னா கொழுந்தியாவா? ஆமா. ஓகே டன். இப்போ ஓப்படியா தான் நிக்குது லேக்ல. ஜட்ஜஸ் உங்களுக்கு தெரியுமா? வேற ட்ரில் மாஸ்டரா இருக்குமோ? ஓப்படியா ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரில் மாஸ்டருக்குள்ள உறவு. ஓப்படியான்னா இங்க சென்னையில எல்லாம் ஓரோத்தின்னு சொல்லுவாங்க சார். அதாவது எங்க வீட்டுக்காரரோட தம்பியோட மனைவியே ஓப்படியா எனக்கு. ஃபைனலா ஓப்படியானே அப்படியா? லாஸ்டாக்கா கட்டிக்க போற பொண்ணு என்னன்னு சொல்லணும்னு கேக்குறாங்க. கட்டிக்க போற பொண்ணு நான் கட்டிக்க போற புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. புள்ள சொல்றேன்னா நான் கட்டிக்க போற புள்ள அப்படி சொல்லணும். ஆமா. சுச்சோ வெக்கமா வருதே. இப்ப வந்து நம்மளுக்குள்ள போட்டி யாரை நம்ம எடுத்துக்க போறோம் நம்ம டீம்லன்னு. ஐயோ, முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். ஆமா. அண்ணாத்தே நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ ஏதாவது டாஸ்கா நான் இந்த வாட்டியா ப்ரோசீட் பண்ணலாமா? அதெல்லாம் எப்படி முடியும்? மண்ணின் மைந்தர்கள் 2 பேரும் ரெடியா? நீங்க ரெடிதான். கொண்டாங்கடா அது. ஒரு நிமிஷம் டைம்ல எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவு குடிக்கணும். ஆம்பள சிங்கம். இதுக்கெல்லாமா பயப்பட முடியுமா? இதுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணணுமா ஆம்பளன்னு? வர எல்லாம் கஷ்டமா இருக்கு. சுஜிபி 1 2 ஸ்டார்ட். சீக்கிரம். கீர்த்தி. ஐயோ விஜய். போச்சே பொம்பளை பிள்ளைகிட்ட தோக்க போறியே. போச்சு. போ. எங்க. ஐயா. என்ன விஜய், இதுல நீ தோப்பன்னு எதிர்பார்க்கல. நீ இப்படி குடிப்பேன் நானே எதிர்பார்க்கல கிக்கி. ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்தேன், நான் ஒரு இட்லி தான்டா சாப்பிடுவேன், ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் தொட மாட்டேன் அப்படி இருந்தாங்க. நீ பினாயிலே கொடுத்தா கூட 3 பாட்டில் குடிக்க போட்டுருக்கேன். சூப்பர். ஸோ இந்த வாட்டி நீ தான் ஜெயிச்சிருக்கின்ற காரணத்தினால் யாரை செலக்ட் பண்ண போற? அந்த குரலை கேட்டாலே வந்து சும்மா அப்படியே பக்கத்து செட்டு வரைக்கும் கேட்கும். அந்த அளவுக்கு மைக்கே வேண்டாம், அப்படி ஒரு பிச்சை எடுத்தாரு. நீ கூட ஆஹா ஓஹோ அப்படின்னு. மகாலிங்கம் அவர்களே, என் டீமுக்கு நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம தண்ணி பாட்டு போட்டு ஆடுறோம். நம்ம ஜெயிக்கிறோம். அக்கா பாப்பமா இனிமே நீங்களும் நானும் எதிரி. நல்லா செலக்ட் பண்ணிருக்க. கரெக்டான சாய்ஸ். ஏன்னா கீக்கி மாதிரியே பேசுறாரு. இனிமே நீங்களும் நானும் எதிரி. ஒரு டயலாக் கண்டினியூஸா ஸ்டாப் பண்ணாம பேசுங்க. அக்கா சொல்லுங்க. அக்கா சொல்லுங்களா? இனிமே அக்கா அதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெடி 1 2 3. அக்கா இனிமே நீங்களும் நாங்களும் எதிரி. சாரி, நீங்களும் நானும் எதிரி. ஆஹா அப்படியா? போ. உனக்கு ஒரு மூக்காயி, ஒரு முத்துலட்சுமி, ஒரு ராமாயி, ஒரு காத்தாயி, ஒரு கருப்பாயி, ஒரு சிவப்பாயி எவ்வளோத்தையும் கிடப்பா. அக்கா உங்களுக்கு கிடைக்கிற சொல்லட்டுமா? கருப்பேன், சுப்பேன், முனியாண்டி இவங்க எல்லாம் கிடப்பாங்க. ஓகேவா? பரவாயில்லையா? எனக்கும் பரவாயில்ல. யாருக்கு எது கிடைச்சாலும் சரி, எனக்கு எங்க அக்கா கிடைச்சிட்டாங்க. அக்கா நம்ம பின்னி படம் எடுக்கிறோம். அண்ணாத்த இருக்கிறாரு, அங்க உங்களுக்கு ஸ்ரீனி சார் இருக்காரு, பாத்துப்போம் யாருன்னு. ஓகே சூப்பர். இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா, அக்கா உங்களுக்கு மரியாதை செய்யணும் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இந்த ராக் ஸ்டார் மேடையில நாங்க மரியாதை செய்ய போறோம். செஞ்சுதான் டீமுக்குள்ளே உங்களுக்கு கூப்பிட போறோம். ஆரத்தி எடுத்து இந்த மகாலட்சுமிய இந்த கோயில் பெல்ல காதல மாட்டின்னு இருக்க எங்க அக்காவை ஆரத்தியோட தான் டீமுக்கு இன்வைட் பண்ண போறோம். எத்தனை வாங்க அந்த ஆரத்திய மாட்டேன். நீ பாடாதக்கா, வாய்ஸ் அவ்வளவு பவரா இருக்குக்கா. அதுக்கு வேற சீடில போடுறேன். இப்ப டேய் மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து போடு சாங்க. Love you kak. Thank you. எல்லார் வீட்லயும் இது எடுக்கிறது தான். நம்ம வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம், மரியாதை அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி உங்களை நான் மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்படுறேன். அப்படியே போஸ்ட்லயே நில்லுங்க. வரேன்.
பரிவட்டம் கட்ட சொன்னா ஸ்டார் ஹோட்டல் செஃப் மாதிரி கட்டி விட்டுருக்கு அவருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், நெக்ஸ்ட் முடிச்ச ஒரு பரிவட்டம் இருந்தாலும் அழகா இருக்கு உங்களுக்கு. சோ அதே கெத்த மெயின்டைன் பண்ணலாம், என்னதா இருந்தாலும் விட்டு கொடுத்துற வேண்டாம். ஓகே, களத்துல சந்திப்போம். அடுத்தது நம்ம டீமா போவோம். வாங்க நம்ம வாங்க வேலையை பார்ப்போம். அவங்களே பேசினே இருக்கட்டும். பை பை பை. இப்போ வர போறவங்க கிராமத்துல லவர் பாய்ஸ், மாமோய் அந்த மாதிரியா? அதே மாதிரி தான் ஊர் சைடு இவங்க நடந்து போனா மாமோய் மாமோய் தான். நாட்டுல இருக்க பொண்ணுங்க பார்க்கும், வாச தெளிச்சு கோலம் போடுற பொண்ணுங்க ஆஹா அப்படின்னு பார்க்கும். இவர் நடந்து வந்தாலே அந்த ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோயிங் கிராமத்து உள்ள. ஓஹோ, ரெண்டு மைனர்கள். ஓகே, சோ லெட்ஸ் வெல்கம் பம்பா பாக்கியா அவர்கள் and சத்யன் மகாலிங்கம் அவர்கள். வெல்கம் வெல்கம். மைனருங்களை கூப்பிட்டோம் நம்ம. ஆனா நான் வேற யாரோ வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்ல வர்றேன். உண்மையிலேயே நம்ம மைனர்கள் தான் இவங்க. மைனர் தான் நாங்க. நம்பிடுங்க ப்ளீஸ் நம்பிடுங்க. சரி, எந்த ஊர் மைனர் நீங்க ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. நான் வந்து சிங்கம்பட்டி மைனர். நான் வந்து தங்கப்பட்டி மைனர். ஸோ ரெண்டு மைனரும் என்னென்ன கலவரெல்லாம் பண்ண போறாங்க, இன்னும் மாதிரி பாட்டெல்லாம் பாட போறாங்க அப்படின்றது பார்க்க போறோம். ரெடி இல்ல நீங்க? களத்துல இறங்கிடுவோம். ஓகே, the stage is all yours. மை டியர் மாப்பிள்ள, எப்படி இருக்க? நல்லா இருக்க மச்சான், நீ எப்படி இருக்க? நான் சூப்பராக இருக்கேன் மச்சி. இன்னும் கொஞ்ச நாளா ஊர்ல ஆளைய காணோம் உன்ன. அந்த மேட்டர் வந்து நம்ம ஒரு பாட்டா சொல்லிடுவோமா? ஓகே, சொல்லாமே. ஓட்டக்கார மாறி முத்து, ஓட்ட பாய் மாறி முத்து, ஊருக்குள்ள வயசு பொண்ணு சௌக்கியமா? அட அரிசி கடை ஐயாவு பொண்ணு, அப்பக்காரி அண்ணம்மா பொண்ணு, ஜவுளி விக்கும் மாணிக்கம் பொண்ணு சௌக்கியமா? பழைய பாக்கி இருக்குதா? நிறைய மச்சான். பைய மனசு துடிக்குதா? பழைய பாக்கி இருக்குதா? பைய மனசு துடிக்குதா? பட்டணத்து ஸ்டைல கண்டா பட்டிக்காடு கசந்திடுமா? பள்ளிக்கூட நினப்பு இருக்கேன், பாவி மக மறந்திடுமா? பட்டு பாவாடைக்கு நெஞ்சு துடிக்குது, ரெட்ட ஜட இன்னும் கண்ணில் இருக்குது. ஓட்டக்கார மாறி முத்து, ஓட்ட வாங்கி மாறி முத்து, ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா? அட அரிசி கடை ஐயாவு பொண்ணு, அப்பக்காரி நம்ம பொண்ணு, ஜவுளி விக்கும் மாணிக்கம் பொண்ணு சௌக்கியமா? ரெட்ட புள்ள பிறந்ததுமே நுலானா நுலானா. புள்ள பார்த்து டீச்சர் கனகா, ஐயோ பார்வையில பச்சை மிளகா. மேற்படிப்பு படிக்க போனா மேற்கொண்டு என்ன மொத்தத்தில் 3 மார்க்கில் பெய்தானா பெய்தானா. ஒல்லி குச்சி ராஜமீனா ஓடி போன என்ன பூசணிக்க வயிறு வாங்கி திரும்பி வந்தாலே. ஓட்டக்கார மாறி முத்து, ஓட்ட வாங்கி மாறி முத்து, ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா? அட அரிசி கடை ஐயாவு பொண்ணு, அப்பக்காரி அண்ணம்மா பொண்ணு, ஜவுளி விக்கும் மாணிக்கம் பொண்ணு சௌக்கியமா? மச்சான் மச்சான், உன் ஆளுங்க குளிச்சுட்டு இருக்கு. அதான் குளிச்சுட்டு இருக்க தெரியல. ஓ மை காட், எஸ் மச்சி. இதுதான் நல்ல சான்ஸ், எப்படியாவது பிக்கப் பண்ணிடு. ஓகே டன், நான் பாத்துக்கிறேன். ஓகே. அடிநாள் பார்த்து நான் வந்தேன் வீம்பாக, உன் பாவாடை பூவில் நான் காம்பாக, காம்பாக வந்தேன் வீம்பாக, உன் வீட்டில் என் நேரம் ஆளில்லையே, ஓடாதே பெண்ணே நான் தேடில்லையே, அடி செவ்வாழையே. வீட்டு செவ்வாழை என் கைகள் பட்டாலே, உளிரண்டு தள்ளாதோ வாமுல்லையே, ஆத்தாடி பாவாட காத்தாட
நெஞ்சு கூத்தாட காத்தாட நெஞ்சு கூத்தாட. வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே. வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே. நீயா உன்னை தாரியா இல்ல மோதி பார்க்க போறியா? என்ன முத ராத்திரியில் முகருக வந்தவள. வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே. வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே. மச்சான் 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 நமக்கு இந்த ஃபீலிங்ஸ்லாம் செட் ஆகாது. பிகாஸ் வி ஆர் மைனர் ஃபேமிலி. ஸோ கொஞ்சம் கெத்தா வேற மாதிரி மூட மாத்திடுவோம். ஓகேவா? பொண்டாட்டிங்களே வேணாம் மச்சான். வேண்டாம். என்ன பண்ணலாம்? டேரக்டா கோரஸ் போயிடுமா? எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. பள்ளிக்கூடம் போக இல்ல பள்ளப்பட்டி ஓட இல்ல கொக்குமாச்சு ஆகி போச்சு எனக்கு. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. பள்ளிக்கூடம் போக இல்ல பள்ளப்பட்டி ஓட இல்ல கொக்குமாக்கு ஆகி போச்சு எனக்கு. குத்த பொண்ணு சொன்னா இருக்க. ஃபர்ஸ்ட் நம்ம ராக் ஸ்டார் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ராக் ஸ்டார் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் சார். ரெண்டு பேரும் கலக்கிட்டீங்க. திருப்பி அதே மாதிரி தான். ஒன் திங் ஐ எம் லவ்விங் இஸ் த செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ். எஸ்பெஷலாக இதில் ஒரு சாங் வந்து ராஜேஸ்வரர் அந்த ஆத்தாடி பாவாட காத்தாட, இது வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சாங்ஸ். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காம்போசிஷன்ஸ். அது என்னன்னா இந்த சாங் எப்போ கேட்டாலும் எனக்கு ஏன் இந்த மாதிரி ஐடியாலாம் அவருக்கு தான் வருது அப்படின்னு தோணும். அது ராஜா சாரோட அந்த இன்டர்லூட்ஸ் அண்ட் அந்த ஃபில்ஸ் எப்படின்னா அது இல்லாமல் நம்மளால பாட முடியாது. குளிக்குது ரோசா நாத்து டங் 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 தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து டங் டங் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி லிரிக் இல்லை. ஆனால் ஒரு பொண்ணு குளிக்கும் போது இப்படி ஒரு லிரிக் எழுதுன்னு எப்படி தோணிச்சு பாருங்க. குளிக்குது இல்லை ஆக்சுவலி பியூட்டிஃபுல் இட் இஸ். இட்ஸ் லைக் போய்ட்ரி. குளிக்குது ரோஜா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து. பியூட்டிஃபுல் காம்போசிஷன் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ். ரெண்டு பேருமே நல்லா இருக்கு. உங்க ட்ரெஸ்ஸிங்கும் சூப்பரா இருக்கு. எல்லாத்து வீடு அந்த கண்ணாடி ரெண்டு சூப்பரா இருக்கு. இப்போ மனோ சார் நீங்க சொல்லுங்க சார். ரெடியா இருக்கீங்க? அதாவது இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் சினிமாவில் தான் கற்பனையில் தான் பண்ண முடியும். அதாவது வாரத்தில் 4 நாள் 4 பொண்ணு வந்தது, மற்ற 3 நாள் என்ன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாருன்னா நல்லா பஞ்சாமிரதம் சாப்பிட்டு படுத்துட்டு கனவுல காணலாம். இதெல்லாம் வீட்டில் நடக்கிற பூஜை வேற. எட்லி மார்னிங் கூப்பிட்டு ட்ரம்மில் உட்கார வச்சு நம்மளை சாதனை பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் சினிமாவில் மகான்கள் அப்போ எல்லாம் கற்பனையில் வாழடா அதோட போதும், வாழ்க்கையில் ஒருத்தி தான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரானரி. உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல் கெமிஸ்ட்ரி கரெக்டாக கொண்டு போனீங்க. பியூட்டிஃபுல் சார். கடைசியில் அது பாடுனீங்களே பாக்யராஜ், குத்தம்னு சொன்னா அது எப்படி பாடுங்க? அது எவ்வளோ கஷ்டம். அது இல்லை, அது கீழே இருந்து மேலே போகிறது. நீங்கள் குத்தமுன்னு சொன்னா எப்படி அது பாடுற? ஒன் மோர் டைம் எப்படி அது? அது குத்தமுன்னு சொன்னா கடைசியில் போகும்போது அவன் ஒரு வார்த்தை சொன்னாடா, அவன் நல்லா சொன்னாடா, அந்த மாதிரி. சூப்பர் 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 பெர்ஃபார்மன்ஸ். வெரி குட். நம்ம சொல்லியிருந்தோம் ராக் ஸ்டார் அப்படின்ற இந்த மேடையில் வந்து நிறைய பேரோட மற்ற திறமைகளும் வெளிவர போகுது அப்படின்னு. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த ஒரு முக்கியமான திறமை உங்களுக்கு மிமிக்ரி. அதெல்லாம் கிடையாதுங்க, சும்மாங்க. பாத்தீங்களா? இல்லங்க, அடுத்த வாய்ஸ் ஏதாவது வச்சிருப்பீங்கல்ல கண்டிப்பா. இல்ல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வாய்ஸ் மேல கொண்டு வருவோம். போயிட்டு அடுத்த வாய்ஸ்க்கு எங்க. ஆமா, சீசன் முடியறதுக்குள்ள ஒரு 25 வாய்ஸ் வந்துரும். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நீங்க பேசின ஒரு வாய்ஸ் வந்து கௌதம் மேனனோட வாய்ஸ். மைனரா இருக்கீங்க. கௌதம் மேனன் சார் மைனரா இருந்தாருன்னா என்னென்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லுங்க. இது வந்து கௌதமேனன் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் கௌதமேனன் சார் நம்பிடுங்க, வேற வழி இல்லை. எனக்கு வராது, பட் இது சொல்றதுனால ட்ரை பண்றேன். எல்லாரும் கண்ணை முடுங்க, உங்க கண் முன்னே கௌதம் மேனன் தெரிய போகிறார். இங்க இருக்க யாரும் இப்படி ஒரு அழகா பார்த்துக்க மாட்டாங்க. இது நான் சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு.
சப்பா முடியலப்பா. வானத்துக்கு நிலாலாம் டக்குன்னு ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. சப்பர் சால்ட்டெல்லாம் அடித்தோம். இவ்வளோதாங்க வர தயவு நல்லா இருக்கு. ஏய் ஜெசி இன்னும் பாசிட்டிவ் அதுக்கு ஆட் பண்ணி. இவர் கார்த்திக்மே பண்ணுறாரு ஆக்சுவலி. இப்போ நீங்க ஜிபிஎம் மாதிரி பண்ணிட்டீங்க, நான் கார்த்திக் பண்றேன். அதான் சொல்கிறேன், நம்புங்க சொல்கிறேன்ல. இப்போ உங்களுக்கு டஃப் கொடுக்க தங்கம்பட்டி மைனர் இருக்கார். ஆமாங்க, அவரோட டான்ஸ் பார்க்க தான் நான் ஆக்சுவலி காத்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சீக்கிரமா ஆடிடுங்க, கீக்கி போயிட்டோம். ஆனா மைனர் ஆகிறதுக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. சோ ரஞ்சித் ப்ரோங்க அவர்கிட்ட கேட்டா கரெக்டா தெரியும். நீங்க சொல்லுங்க. இல்ல மைனர் கெட்டப் எல்லாம் செம்மையா இருக்கு. ஆனா மைனர்னா அவனோட லேஸ்ல மைனர் ஆயிட முடியுமா? அந்த பொண்ணுங்களெல்லாம் மயக்கணும், அவங்களெல்லாம் ஓரளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும், அதெல்லாம் அவர் பண்ணுவாரா? பண்ண முடியுமா? இல்ல முதல்ல முடியுமான்னு கேட்டுக்கலாமே அவர்கிட்ட. பண்ணுவாரா? அதெல்லாம் முடியும். ஏன் முடியாது? பண்ணுங்க பாப்போம். மைனர் கோவம் வருது. அண்ணா யாரை இம்ப்ரெஸ் பண்ண போறீங்க? நம்ம லெவலுக்கு சின்ன பொண்ணு அக்கா தான். ஆஹா, நைஸ் காம்போ. ஆனா டயலாக் அக்காவை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி அக்காவோட ஃபேமிலி போட்டோ பாத்திருக்கீங்களா? 100 பேர் இருப்பாங்க. டயலாக் கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் அங்க ஆட்டோ ஒரு ஆளு கரெக்டா பார்த்து பேசிருங்க. நான் கூட உங்களை மாடர்ன் ட்ரெஸ்ல பார்க்கும்போது ஏதோ நினைச்சேன். இந்த கண்டாங்கி சேலையில செம்மையா இருக்கிறீங்க. அப்படியா? ஆமா, இந்த மாதிரி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்ல. வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? ஆமா. என்ன இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா? போயா போ. உனக்கு யாராச்சும் ஒரு தேன்மொழி, ஒரு கனிமொழி, ஒரு மணிமொழி எவ்வளாச்சும் கிடைப்பா? அவளை போய் மாட்டியா? ஆல்ரெடி எனக்கு ஆள் இருக்கும். சரிப்பா, வேணான்ட்டாங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டு. கோவத்துல என்ன சொல்ல போறீங்க அவங்கள பார்த்து? நான் உங்களை திட்டி இருக்கிறேன். அக்கா அக்காவா? என்ன வேணான்னு சொல்லிட்டீங்க அக்கா. இத நான் எங்க போய் சொல்ல? ஏங்க அக்காவை பார்த்து பேசுற டயலாக் ப்ரொபோசல் சீன் போயின்னு இருக்கு. மைனருக்கு முதல்ல உறவு முறையெல்லாம் சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு. இல்ல அவங்க தான் ஒத்துக்கலையே, அப்புறம் அக்கா ஆயிட்டாங்க. ஒத்துக்கலாம் அக்காவை பார்த்து. நோ மீன்ஸ் நோ. நோ மீன்ஸ் நோ. எஸ். ஆஹா, சரி நெக்ஸ்ட் என்ன குவாலிட்டிஸ் இருக்கு ராகுல் ப்ரோ? ரொம்ப மைனரா இருக்காரோ, கொஞ்சம் மேஜரா மாசா பஞ்ச் டயலாக் சொல்லணும். அதுவும் அழகா சொல்லுவேன். மகாலிங்கம், இட்ஸ் நாட் ஃபேர். ஓ மை காட். வாவ். தோரா இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாரு. எங்க மியூசிக் போட சொல்லுங்க, டான்ஸ் ஆடி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் டான்சர், அப்புறம் தான் சிங்கர். மியூசிக் போடு. மகாலிங்கம் என்ன சொல்றது? அவரு மைனர் தான். அவர் மைனர் தான். ஆமா சார், அவர் மேஜர். மூன் வாக் இருந்தது, சைடு வாக் இருந்தது, அதுல அப்படியே ஒரு வேவ் இருந்தது. பயங்கரங்க. இல்ல எல்லாம் இருந்தது, இதெல்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்றதே ஆச்சரியமே. சூப்பர்ங்க. சூப்பர்ண்ணா நீங்க. நன்றி. இதுக்கு மேல டாஸ்க் ஆக்க முடியாது. டீம் பிரிக்கிறது யாரு நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் டிசைட் பண்ணிட்டேன். நீமா? ஆமா. நான் ஏதாவது பண்ணிட்டா உடனே வந்துரு. ஆமா கண்டிப்பா. இவர் டான்ஸ் பார்த்து நான் டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவரை, அதனால நான் இவரை செலக்ட் பண்றேன். தளபதி நீங்க அங்க போலாம். மைனர் வாழ்க. சோ விஜய், நம்ம ராக் ஸ்டார்ல வந்து உனக்கா எனக்கா போட்டி பயங்கரமா போயிட்டு இருக்கு. எல்லாம் நம்ம மட்டும் இல்ல, அவங்களும் பாடுறவங்களும் பயங்கரமா போட்டி போட்டு பாடிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில யார் வர போறாங்க பார்த்தா, டூ ஹேண்ட்ஸம் ஹங்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். லவர் பாய்ஸ் ஆஃப் ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கிற தீமும் அந்த மாதிரியான ஒரு தீம். ஸோ லாஸ்ட் டைமே வந்து டிஎஸ்பி அவங்களுக்கு பேர் வச்சாங்க SSS அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டைலிஷ் சிங்கிங் ஸ்டார் ரஞ்சித் அவர்கள் அண்ட் அவர் கூட ராகுல் நம்பியார்.
தீம்ல பாட போறீங்க. கேட்கவே தேவையில்லைங்க. அவர் பாருங்க, அவர் பார்த்தா தெரியல, அடி முதல் முடி வரை இன்னைக்கு சிங்கிளா இருக்காரு. பேசி மயக்கணும்னா இவர்தான். பார்த்து மயக்கிறதுனா அவர்தான். லுக்லயே சிரிப்பிலேயே. ஓகே, சோ லவர் பாய்ஸ் தீம் தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த லவர் பாய்ஸ் தீம்ல அவங்க ரெண்டு பேரும் என்னென்ன பாடல்கள் பாட போறாங்க அப்படின்றத நம்ம காத்திருந்தா பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க. சோ லெட்ஸ் லிசன் டு இட் அண்ட் ஆல் தி பெஸ்ட். Thank you. மச்சான், இந்த காதல்ங்கிறது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு எமோஷன்ல. எவ்வளோ காலம் ஆனாலும் காதலை பற்றியும் இப்படி அழகான பெண்களை பற்றி பாடுறதும் ஒரு தனி சுகம்ல. அப்போது நம்ம காதல் பற்றியே பாடலாமா? லெட்ஸ் டு இட். அந்த அரபிக் கடலோரம் ஓர் அழகை கண்டேனே. அந்த கண்ணை தென்றல் ஆடைகளக்க கண்கள் கண்டேனே. அம்மா 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 ஏ அம்மா 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 ஏ பள்ளி தாமரையே உன் பாதம் கண்டேனே. உன் பட்டு தாவணி சரிய சரிய மீதம் கண்டேனே. அம்மா 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 ஏ அம்மா 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 அம்மா. சிலை ஓரம் அந்த அலை மோதியது என்ன இதமோ. பிஞ்சு பொன்னர்கள் நெஞ்சை தீண்டியது என்ன இதமோ. சித்தம் துடி துடிக்க ரத்தம் துடி திடுக்க நித்தம் 100 விதமோ. அச்சம் நாணமட அலை கலந்த பின் ஐயோ தெய்வ பதமோ. அம்மா 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 நீ என்ன பார்க்கிற மாதிரி நான் ஒன்னு பார்க்கலையே. நாம் பேசும் காதல் வசனம் உனக்கு தான் கேட்கலையே.
வந்தாலே கால் ரெண்டும் தன்னாலே காத்தா சுத்துதே உந்தன் பின்னாலே ஆசை வந்தாலே I love you சொன்னாலே கண்ணு ரெண்டும் சுத்துதே உந்தன் முன்னாலே திட்டம் போட்டு போட்டு திமிரா பேசி என்ன நீ வளச்ச ரூபா மீச முழுக்கி முறைச்சு ஒன்ன நான் வளச்சேன் தாண்டி இடுப்பு கொண்ட ஊசி சிரிப்பு விண்டோ ஏசிதான் உடுப்பு தெக்கு மரம் முழுசா காத்தா ஜரம் தான் Everybody listen to samba, bamba, bamba, tumba, tumba. Everybody mambo, jambo, bamba, hollin' a party. Everybody go ring, go ring, go ring, go ring, go ring, go. Everybody time to move on in life and just say party. Come on, Vinaka Ramya Satya Mahalingam. Chinna Punna Priya Bhagya Nana. Big Vijay go ring, go ring, go ring, go ring, go ring, go. Srini Sir, Mano Sir and DSP. Yeah. Rockstar, rockstar, rockstar. The Lover Boys. காதல்ல ஏரியா ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா பாடி இருக்கீங்க சீரியஸ்லி. பட் எனக்கு என்னன்னா நடுவில் நீங்க பாடும்போது லைட்டா லிரிக்ஸ்லாம் வேற மாத்திலாம் பாடணும்னு எல்லாரும் வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. லாஸ்டா ஒரு தட் மாஸ்டர் பீஸ் ராப் அது என்ன அது எங்களுக்காக என்னன்னு சொன்னீங்க? Once more. Yeah. 1 2 3 Come on, Vinaka Ramya Satya Mahalingam. Chinna Punna Priya Baba Bhagya Aishwarya. Diki Vijay go ring, go ring, go ring, go ring, go ring, go. Srini Sir, Mano Sir and DSP. இது வரைக்கும் எவ்வளவு பேர் இந்த மாதிரி பாடிலாம் கேட்டிருக்கிறோம். ஆனா எல்லாரையும் வச்சு பாடணுன்ற உங்க மனசு இருக்கே, அந்த மனசு ரொம்ப சூப்பரான மனசு. 2 லவர் பாய்ஸ்க்கும் பெரிய பெரிய நன்றி. ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன் இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ராக் ஸ்டார் ரஞ்சித் அண்ட் ராகுல் சான்ஸே இல்லை, ஒரு பயங்கரமான எனர்ஜி கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நல்ல மனசுன்னு சொன்னா தான் சொன்னேன் இல்லை முதல்ல, நம்மளுக்கு வெள்ள மனசு மாதிரினா அவருக்கு கோல்கேட் போட்டு தேய்ச்ச மாதிரி ஒரு மனசு. அதனாலதான் super, but that was a superb idea, Ranjit and Rahul. That was nice. And moreover, I love the selection of your songs. Mukyama, the way you started with April May, wow, what a legendary song. 2 legendary songs by 2 legendary composers. So we should give them a big round of applause for those 2 songs. ஏன்னா அது பல பேரை வந்து ஆட வச்சிருக்கு, including us. And I love the whole performance. சார் அவங்க பாடுறப்போ லாஸ்ட்ல வந்து ஒரு பாட்டு வரும், அது வந்து ஒன்னு எனர்ஜி இன்னும் அதிகமாச்சு. நீங்க அங்க இருந்து ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. அது இங்க வந்து ஆடினா நல்லா இருக்குமே. அது everybody listen to samba bamba rumba tumba அப்படி பண்ணிட்டு அதுல டியூன் பண்ணும்போது everybody go rengo 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 அப்படி போட்டேன். அதுக்கு மீனிங் இல்ல, அது பிஃபோர் கம்போசிங் நான் போட்டது. அப்புறம் மற்ற லைன்ஸ்க்கெல்லாம் லிரிக் எழுதிட்டோம். அது எழுதும்போது ஹரி சார் சொன்னாங்க அது மாத்தாத ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா. நான் சொன்னேன் சார் அதுல மீனிங்கே இல்லை அப்படின்னு, ஆனா சவுண்டிங் நல்லா இருக்குன்னாரு. அதனால மற்ற லைன்ஸ்க்கெல்லாம் ரேப் லிரிக்ஸ் இருக்கும், அது மட்டும் எவ்ரிபடி கோ ரெங்கோ 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 அப்படி இருக்கும். அது என்னன்னா என்னங்கோ எங்களுக்கும் தெரியாது. ஆனா ரஞ்சித் தான் சூப்பர், அது வந்து பயங்கர எக்ஸ்பிரசிவா பண்ணுது. எவ்ரிபடி கோ ரெங்கோ ரெங்கோ ரெங் அந்த லைன் தான் எக்ஸ்பிரசிவா பண்ணாரு ஆக்சுவலா லிரிக் இருக்கிற லைனை விட. இதுல இருந்து என்ன தெரியுது, மியூசிக் டசன்ட் ரிக்வயர் லாங்குவேஜ் அப்படி தெரியுது. வெரி ட்ரூ. சோ நீங்க அங்க இருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணீங்களா, இப்போ எங்களுக்காக இங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணனும் ப்ளீஸ். அந்த பாயிண்ட் இன்னும் நடக்கலையா? நீங்க எவ்வளவு நேரம் பேசுறோம், நாங்க பாயிண்ட் வந்துருவோம் சார், விட மாட்டோம், ஆடணும். காதல் வந்தாலே கால் ரெண்டும் தன்னாலே காத்தா சுத்து
பட் இடுப்பு மூமெண்ட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி சார். அதுக்கு முன்னாடி ஸ்லோவா இருந்தது, பாட்டு ஸ்பீடா இருந்தது. ஏதோ பசங்க கூட ஆடுற மாதிரி இப்படி ஆடி இருந்தீங்க. சரி ஓகே, 2 போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த இடுப்பு மூமெண்ட் போட்டீங்க பாருங்க. அது வந்து ஒரு பொண்ணு வந்தால அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துடும். இவங்க வந்து நம்ம இங்க பேசக்கூட பக்கத்துல போய் பேசுவோம். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவங்கள பாட வச்சு என்ன ஆட வச்சிட்டீங்களா? இது பாத்துக்கிறவங்க. மனோ சார் நீங்க சொல்லுங்க. இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இளையராஜா சார், அதுக்கப்புறம் ரஹ்மான் சார், அப்புறம் அனிருத் சார், டிஎஸ்பி, இப்படி எல்லாரையும் நீங்கள் இந்த ஒவ்வொரு அந்த மிக்ஸ் ஒரு நல்ல பாடகர்கள் பாடினா அந்த குவாலிட்டி எந்த அளவுக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்ன்றது நிரூபிச்சிட்டிங்க. காதல் எங்கேயுமே மிஸ் பண்ணலை, மெலடியும் மிஸ் பண்ணலை, அதுதான் விஷயம். ஸோ எக்ஸ்ட்ரானரி மிக்ஸ், ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. உங்கள் வாய்ஸஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேங்க்ஸ் டு மியூசிஷியன்ஸ். அதாவது லவர் பாய்ஸ் பவர் பாய்ஸாக இருந்தால் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். சார் really proud of you guys, man. I mean romba you know the way you perform abde I was swelling with pride. Thank you Jara. Thank you. Great rock stars only you. Thank you sir. ஓகே, ஸோ 3 பேர்கிட்ட இருந்து கமெண்ட்ஸ் வாங்கியாச்சு. இப்போ ஜென்ரலாக வந்து லவர் பாய்ஸ் அப்படின்னு நீங்கள் பாடி மயக்கிட்டீங்க எல்லாரையும். இப்போ வந்து நீங்கள் சைட் அடிக்கணும். ஓகே, அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணணும். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா வந்து நான் ரெடி பண்றேன். இப்போ வா, இந்த வேலையை சேர மிஸ்டர் கிகி. நீங்க வா, என் கூட வா, நீ வா. ஒரு நிமிஷம். இந்த மாதிரி வேலைக்கு நான் இன்ட்ரஸ்ட் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இன்னும் யாரை ரெடி பண்ண போறோம்? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். She is a fantasy. Sha-na-na-na-na, oh oh. Sweet as a harmony. Sha-na-na-na-na, oh oh. No one knows she's a mystery. Sha-na-na-na-na, oh oh. Fills your heart with ecstasy. Wow, yeah, yeah. தம்பி, மாஸ்க் போட்டு மூடு, அந்த மீஸ் அந்த ஃபீல் வர மாட்டேங்குது. ஆமால, அது வரைக்கும் மூடுங்க. நான் இத போட்டுதுக்கு இவர் இப்படி இருந்தார் சார். மாஸ்க் எல்லாம் போட்டா என்ன ஆகும்? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சு இம்ப்ரெஸ் பண்றீங்க. இதான் அந்த பொண்ணு அங்க இருந்து நடந்து வருவாங்க. போமா. சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ மேம், இங்கே போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கு? போலீஸ் ஸ்டேஷனா? ஏன்? இல்லை, என்னோட மனசை திருடிட்டீங்க, அதான் எங்கே போலீஸ் ஸ்டேஷன் கேட்டேன். இதே டைலாக் 5 பொண்ணுங்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ போலீஸ் ஸ்டேஷன் தான் போற. உண்மையிலேயே வா டார்லிங். நீமா அந்த நிலவை பார்த்தேன், அந்த நிலவு கிட்ட சொன்னேன், ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன். இது எதுக்கு என்கிட்ட சொல்றேன்? அந்த நிலவு மறைஞ்சிருச்சு. அன்னைக்கு அமாவாசை. கரெக்ட், அன்னைக்கு அமாவாசையே மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நிறைய நட்சத்திரங்களை பார்த்தேன். அந்த நட்சத்திரங்களை கிட்ட சொன்னேன், இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை நான் பார்த்தேன். அந்த நட்சத்திரம்லாம் மறைஞ்சிருச்சு. ஈஸியா போலாமா? ஈஸியா போலாம். ஈஸியாரா? ஸ்டார்டிங்ல கவித்துவமும் ஆரம்பிச்சு லாஸ்ட்ல நீ ப்ளே பாய்ன்றது நிரூபிக்கிற பத்தியா? இவங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு லவர் பாய் மாதிரியே தெரியல. 2 பேருக்கு நடுவில் நிற்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? கரெக்ட்டா இருக்குடா உனக்கு வாய்ஸ். ஓகே, சோ 2 லவர் பாய்ஸ்க்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். நல்லா இம்ப்ரெஸ் பண்றாங்க. நாட் பேட். டீம் பிரிக்கிறதுக்கான டைம் வந்துருச்சுனாதே. உங்க 2 பேருக்கு ஒரு டாஸ்க். ஆளுக்கு ஒரு 5 மெதுவடை ப்ரொடக்ஷன்ல பார்த்து வச்சிருக்கேன். அது யாரு முதல்ல சாப்பிடுவாங்களோ அவங்க சாய்ஸ் ஃபர்ஸ்ட். ப்ரொடக்ஷனா ரெடி? 1 2 ஸ்டார்ட். கம் ஆன் கிகி, புல் வாயில போடு. நல்ல மென்னி சாப்பிடணும். உள்ள தள்ளு கண்டு. Five, 4, 3, 2, 1. Hey, she won. Very good. Ladies first. So I think the winner is clearly Kiki.
நீ வின் பண்ணிட்ட, ஒத்துக்கிறேன். இங்க 2 பேர் இருக்காங்க, இதுல யார் உன் டீமுக்கு வரணும்? எனக்கு பயங்கரமா வந்து எனர்ஜி கொடுத்து சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ண ராகுல் நம்பியார் என் டீமுக்கு நான் ஏத்துக்கிறேன். ஆனா கீகி டீம் அறிவு இல்லன்றது தெரியும், குருவி மூலன்றது இன்னைக்கு தான் தெரியும். ஏன்டா? டேலண்ட் அதுதான். இப்ப நாங்க என்ன பண்ணோம், பிளான் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச போட்டோம். தோக்குற மாதிரி தோத்ததே என் தலைவனை என் டீமுக்கு எடுக்கணும்ன்ற காரணத்துக்காக தான் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஓகே தானே? கீகி டீம் போலேன்னு வருத்தம் இல்லையா? அது பாரு மௌனம். சூப்பர். சியர்ஸ். சியர்ஸ். பாய். அடுத்தது வரப்போறவங்க மேல எனக்கு கொஞ்சம் ஒரு மன கஷ்டம் இருக்கு. எவ்வளோ சொன்னேன், ஐஸ்வர்யா கிட்ட கெஞ்சி கேட்டேன், வேணாம் அந்த மொரட்டு சிங்களோட சேராதமா, செட் ஆகாதுன்னு. ஒத்த ரோசாவா தான் இருப்பேன், ஒத்த ரோசா டீம்ல தான் பாடுவேன்னு 2 ஒத்த கால நிக்குது. நல்லதானடா, ஒத்த ரோசா வந்தா உனக்கு தான் நல்லது. அப்பதான் ஜோடி ரோசாவா ஆக முடியும். நீ சிங்கிள் மிங்கிள் ஆயிடும்ல. நீங்களே ஏன் ஒத்த ரோசா டீம்னு கேக்குறாங்க கீகி, நான் இல்ல. அண்ணன் என்ன சொல்றாரு, நீங்க ஏற்கனவே மிங்கிள் ஆயிருக்கலாம்ல அப்படின்றாரு. வேற யாரோ கூட. கரெக்ட். இப்போ அண்ணனை பார்த்து கொடுக்கணும். எனக்கு அண்ணன் கூப்பிட்டு பேர் வச்சா கூட பரவாயில்ல, நீ வேற பேர் வைக்கிறாரு, எனக்கு வேணாம். சரியா? நீ வச்சிருக்கிற டீம் நல்லா இருக்கு, நீங்க எப்படியோ பாடி எப்படியோ போங்க. அந்த வேலைலாம் அண்ணன் இல்லைன்னா குடும்ப உறவே சரியில்லை. இங்க அக்கா ஒருத்தர் டார்லிங்கிறாரு, அண்ணன் ஒருத்தர் போய் மாப்பிள்ள பாரு. சரி, எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனிவே என்ன பாட்டு பாட போறீங்க சொல்லுவீங்களா? அதுக்கு எல்லாம் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். சர்ப்ரைஸ். 2 செகண்ட்ல பாட போறாங்க, இதுல சஸ்பென்ஸ் தான். எங்க போய் சொல்றதுன்னு தெரியல, நீங்களே பாடிடுங்க. பொண்ணுங்களாம் சிங்கிளாக இருந்தாலே ஒரு பிரச்சனை தெரியுமா? நம்ம சிங்கிளாக இருக்கிறதுக்கு எவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது தெரியுமா? ஏன் ரீசன் எனக்கு என்ன தெரியும்? பசங்களுக்கு மட்டும்தான் ஹார்ட் பிரேக் இருக்குமா? பொண்ணுங்களுக்கும் இருக்கும். சொல்றது எனக்கு புரியுது. ஆனால் இதை விட ஒரு கொடூரமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. கொடுமையான ஒரு விஷயம். அந்த கொடுமையான விஷயம் என்னன்னு நான் சொல்கிறேன். எங்கே போனாலும் உங்களுக்கு எப்போ கல்யாணம்னு கேட்டு கொடுமை பண்ணுறாங்க.
விட தோணலையா ஷகலக்க பேபி லவ் பண்ண தோணலையா வார்த்தை என்று சொல்லிவிடும் ரோஜா ஒன்று வீசிப்பாரு ஷையோ 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 நோ 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 உள்ளத்தில் உள்ளதெல்லாம் நெட்டரும் போட்டால் என்ன நோ 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 no 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 ay caramba hey 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 என்னடா ஆச்சு உங்களுக்கு எப்போயா adios amigo super performance once again very energetic நீங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்க்கிறதுக்கு சிஸ்டர்ஸ் மாதிரியே இருக்கீங்க ஐ மீன் எங்களுக்கு இல்ல நீங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கீங்க சொன்னேன் உடனே விஜய் டென்ஷன் ஆயிட்டு சிஸ்டர்ஸ் அப்படின்னு உங்களே சொல்ல விஜய் நீங்க ரியல் ராக் ஸ்டார் என் மைண்ட் வாய்ஸ் சேர்த்து கேட்ச் பண்ணி நீங்க கவலை உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இங்க இருக்கு வெரி எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் சாங் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது the way you started off that was a very unexpected start to this you know and even the Shakalaka Baby also is one of my favorite songs from Rahman sir and of course Allegra also is saying that's one of my favorite songs from my own and beautiful ரொம்ப நல்லா இருந்தது we really enjoyed it விஜய் ஓகே இல்ல உங்களுக்கு ஓகே இல்ல நீங்க ஓகே சூப்பர் ஆல்ரைட் மனோ சார் நீங்க சொல்லுங்க சார் ரொம்ப நல்லா இருந்தது ஃபேண்டாஸ்டிக் அலேக்ரா என்று ஆக்ரா வரைக்கும் கூட்டி போன விதம் அருமை அற்புதமா இருந்தது சூப்பர் வெரி நைஸ் பெர்ஃபார்மன்ஸ் குட் ஓகே சோ விஜய் என்ன ரொம்ப அப்படியே பரபரப்பா இருக்க இவ்வளவு நேரம் வெயிட்டிங் நீ எஸ் டீம் எல்லாமே எங்களுக்கு சேர்ந்துருச்சு ஒருத்தங்க அப்படியே வந்துட்டாங்கன்னா அப்படியே டீம் வந்து நீ விட்டா ரெண்டு பேரையும் தூக்கிடுவியே அது கூட ஓகே தான் அதான் தெரியுமே உங்களுக்கு ஓகே அண்ணா நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன ஐட்டம் இருக்கு ஐயோ இது வேறயா சரி ஓகே இதுக்காக போராடலாம் தப்பு இல்ல ஐட்டங்களை தாக்குங்க என்ன பண்ணணும் சாப்பிடக்கூடாது வாயில போட்டுட்டு உள்ள போகக்கூடாது உள்ள இறங்கவே கூடாது அப்படியே உங்க 2 வெர்ஷன் ஆஃப் சாங்ஸ் விஜய் ஒரு பாட்டு கிக்கி ஒரு பாட்டு நீங்க பாட டிஎஸ்பி சார் கேட்க அவர் கண்டுபிடிச்ச பாட்டு தான் வின்னு இல்ல மனோனா எனக்கு டைரக்டா பாடினாலே அது எந்த பாட்டுன்னு தெரியாது இது நல்லா இருக்கும் இதுல குலாப் ஜாமுன் வேற பாட்டு இது ஜாமுன் பாட்டு ஆஹா ஓ ஜாமுன் பாட்டா ஐயோ ஒரு ஸ்வீட்டுக்காக ஸ்வீட் சாப்பிடுறது தப்பு இல்ல நீ பண்ணுவடா டெஸ்ட் உங்களுக்கு இல்ல எனக்கு அதான் ஐ நோ நல்ல பாப்புலர் சாங் பாடுமா அது மின்னவே கூடாது அப்படியே பாடுமா அப்பா வாவு பாப்பு இல்ல இப்ப நான் உங்களுக்கு கூட சொல்றேன் பாருங்க இப்ப அத சாப்பிட்டு பாட சொன்னாலும் இதே மாதிரி தான் இருக்கும் கிக்கி பாருங்க பாருங்க உங்களுக்கு ஒரு மேஜிக் ஷோ இப்ப ஜாமுன் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மேஜிக் இப்ப சாப்பிட்டு பாடுங்க பாப்பா பாடும் பாட்டு இப்ப கட் பண்ணி திருப்பி பழக்க போட்டு காட்டுங்க ஃபர்ஸ்ட் ஜாமுன்லயே கரெக்ட்டா பாடு ஓகேவா ஐயா நல்லா இருக்குங்க ரொம்ப சுமாரா இருக்கு பேசாதீங்க பாடுங்க கண்ணு ஐயோ நல்லா வருது நடுவுல வை குலாப் ஜாமுன் ஓர பீடா மாதிரிலாம் சாப்பிட கூடாது நடுவுல கண்ணு திறக்கும் போது கடவுள் அதிலே வந்தது போல இது நான் கண்டுபிடிக்கலன்னா எனக்கே அவமானம் அதை கண்டுபிடிச்சாகணும் கண் மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல உங்க பக்கத்துல அவங்க 2 பேரும் வந்து நிக்கிறாங்களே அவ்வளவு முடிச்சு இப்ப நான் தான் பின்னாடி சொல்லிட்டீங்கல்ல நீங்க தான் உங்க இஷ்டம் ஆஹா நீதா இங்க வா ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எதுக்குமே ஃப்ரெண்டு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் அதிகமா இருக்கும் அதனால ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணிடுறேன் அதே மாதிரி ஒரு பொருளோட மதிப்பு பக்கத்துல இருந்தா தெரியாது தூரத்துல இருந்தா தான் தெரியும் அதனால உன் ஆப்போனன்ட் டீம்லயே வச்சு ரசிச்சு பாக்குறதுக்கு உட்கார வச்சுங்க நம்ம வந்து என்னைக்குமே அண்ணா கிட்ட இருந்து தள்ளி இருந்தா தான் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும் ஓகேயா உன்னோட திரும்பி அதெல்லாம் இதோட நிறுத்து
விஜய் வந்து அவர் பண்ண ஆக்டிங் பார்த்த வினை தாண்டி வருவாயா மாதிரி இருந்தது. அதனால சொல்லுங்க. வினிதாவை தாண்டி வருவாயான்னு சார் இது லைட்டா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட். இந்த டீம்ல இன்னொரு ஃப்ரெண்ட் அந்த டீம்ல என்பதை சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல நம்ம டீம் இன்னைக்கு கெத்தா போய் உட்காரலாம். And I'm so happy to have you. Hey, I am also so happy to have you. அவன் ரொம்ப கோவமா இருக்கான் மேல. நம்ம ரெண்டு பேருக்கும் நடக்கிற இந்த போட்டியில போர்ல ரெண்டு டீமும் வந்து பக்கா பர்மிட்டா செட்டில் ஆயிடுச்சு. சூப்பர். சோ உங்க டீம் எது எங்க டீம் எது அப்படின்றது டிசைட் ஆயிடுச்சு. ஆனா இப்போ எனக்கு என்ன சந்தோஷம்னா ஒரு படத்தை ஃபுல்லா முடிச்சு அந்த கிளைமாக்ஸ் நல்லபடியா வரப்போ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு ஒவ்வொரு முகங்களையும் பார்க்கும்போது. பாப்பு ஒருத்தங்க, ஜாஸ் ஒருத்தங்க, ராக்கு ஒருத்தங்க, மண்ணின் மனத்துக்கு ஒருத்தங்க, எதுனாலும் ஒருத்தங்க, அப்படி எல்லாரும் வந்து பயங்கர டேலண்டா எங்க டீம்ல இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. திறமைக்கும் பொறுமைக்கும் பேர் போன டீம் எங்க டீம் தெரியுமா? அன்புக்கு பேர் போன டீம் எங்க தெரியுமா? நீங்க அப்படியே இருங்க. நான் எங்க டீமே ஃபர்ஸ்ட் கூப்பிட போறேன். Powerful and a colorful and a team. Come on, guys, please come here. Yes, we have a girl, Mano sir and Shini sir. Please come on stage. Rockstar, நீங்க சொல்லுங்க டீம் எப்படி கரெக்டா பிரிச்சிருக்கோமா? Yeah, superb. First of all, congrats to all the singers. ஏன்னா இங்கே யாருமே ஜாஸ்தி குறைச்சல் கிடையாது. எல்லாருமே சூப்பர்ப் டேலண்டட் சிங்கர்ஸ். We really enjoyed this episode. ஓகே, சோ விஜய், அடுத்த வாரத்துல இருந்து பயங்கரமான போட்டி ஆரம்பிக்க போகுது, voting ஆரம்பிக்க போகுது. சோ அடுத்த வாரத்துல இருந்து நீயா நானா களத்துல சந்திப்போம். we are waiting. Yes. Okay, so நீங்களும் அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபன் காத்துட்டு இருக்கு. thank you so much, thanks for watching. This is Kiki and this is me RJ Vijay and our entire team. Thank you so much judges. உங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி. This is Colgate presents Rockstar #Star to Rockstar, co-powered by Vasant & Co, Cadbury Silk, Hamam, Horlicks Women's Plus, special partner Unique Cookies, co-presented by Basham Crown Residences Coimbatore, associate partners Prestige Swatch Pressure Cooker, Dairy Day. Thank you. Thank you so much.